ஓகே, ஸோ கிட் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கிட் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ பஸ் ஆப் அப்படின்ற ஒரு டேரக்டில் நான் இருக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ இந்த டேரக்ட்லேருந்து தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு டெமோஸ்லாம் காட்ட போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கிட் எசென்ஷியல்ஸில் இந்த டேரக்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலான ஒரு ஃபோல்டர். ஓகே, இதில் எந்த ஃபைல்ஸுமே இல்லை. ஸோ அப்போ இதில் ஒரு ஃபைல்ஸ் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டச் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைல் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்ன நேம், என்ன எனி ஃபைல்ஸ், எனி டேட்டா நீங்கள் எதுனா வச்சுக்கோங்க. பட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபைல் 1 அப்படின்னு ஒரு ஃபைல் வச்சுக்கிறேன். அண்ட் ஃபைல் 2 அப்படின்னு இன்னொரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஃபைல். வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் இதுக்கு தெரியாது, ஒரு நார்மலான ஒரு ஃபைல். ஸோ இப்போ இதை நம்ம வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் இந்த டேரக்டரியை இனிஷியலைஸ் பண்ணணும். கிட் இனிட் அண்ட் டாட் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் கரண்ட் டேரக்டில் தான் இருக்கேன் இல்லையா, ஸோ அதனால் டாட் கொடுக்குறேன். இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிற டேரக்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து இந்த டேரக்டரி பார்த்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த டேரக்டரி பார்த்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கிட் init bus app இப்படி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ பண்ணதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா இனிஷியலைஸ்ட் எம்டி கிட் ரெபாசிட்டரி அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. ஸோ இப்போ நான் பஸ் ஆப்புக்குள்ளே போகிறேன். இங்கே LL-LRT அப்படின்னு நான் போடுறேன். ஸோ ஏன் போடுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் உங்களுக்கு காட்டணும் ஏன் நம்ம வந்து கிட் init பண்ணுறோம். ஸோ கிட் init என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு இந்த கரண்ட் டைரக்டரியை வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமுக்கு உள்ள இனிஷியலைஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்குது. ஸோ அதுக்கு கிட் init அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். இப்படி பண்ணால் தான் இந்த டைரக்டரி வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமாக மாறும் ஃபஸ்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லை, இது வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த டேரக்டரிக்குள்ளே டாட் கிட் அப்படின்ட்டு இந்த டேரக்டரி இருக்கான்னு பாருங்கள். அப்படி இந்த டாட் கிட் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ நீங்கள் init அப்படின்ற இந்த கமெண்ட் யூஸ் பண்ணால தான் அந்த டாட் கிட் அப்படின்னு கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டாட் கிட் டேரக்டரி கிடையாது, ஏன்னா நார்மலான ஒரு டேரக்டரி அது. நம்ம இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டாட் கிட் அப்படின்றது கிரியேட் ஆயிருக்கு. சரி, இந்த டாட் கிட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும்? ஓகே, இந்த டாட் கிட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேட்டாஸ் இருக்குது. ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ்லாம் இருக்குது. பிரான்ச்சஸ், டிஸ்கிரிப்ஷன், ஹெட், ஹூக்ஸ், இன்ஃபோஸ், நிறைய டேட்டா. இதெல்லாம் ஏன் கிரியேட் ஆகுது அப்படின்னா உங்களுடைய மெட்டா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற ஏரியா தான் இந்த டாட் கிட். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ரெவிஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ட்ராக் பண்ணுது, நீங்கள் பண்ணுற எல்லா சேஞ்சஸுமே ட்ராக் பண்ணும் அப்படின்ட்டு. அப்போ அதை ட்ராக் பண்ணி எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்படின்னா இந்த டாட் கிட் அப்படின்ற இந்த ஹிடன் டேரக்டரிக்குள்ளே தான் இது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிது. ஓகேவா? ஸோ ஆனால் இந்த டாட் கிட் டேரக்டரி டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமும் போயிடும். அப்போ நீங்கள் சேஃபாக பார்க்க வேண்டிய டேரக்டரி அப்படின்றது இந்த டாட் கிட் தான்.